எதிரிகளை தகர்க்க முயற்சி செய். எவரையுமே நேரடியாக எதிர்க்காதே. வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி. சந்தர்ப்பத்திற்காக மட்டும் காத்திரு மகனே. குழப்பங்களை உண்டாக்கு, நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை. இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும். வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள். நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன். தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை. எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் இலட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுபலன். தந்தையே, நாம் என்னதான் தவறு செய்தோம்? எதற்காக பீஷ்மர் நம்மை அழிக்கத் துணிந்தார்? என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால் தானே திருதராஷ்டிரனுக்கே மனமுடித்து கொடுத்தோம். பிறகு ஏன் நமக்கிந்த முடிவு? கேட்டான் சகுனி. அருமை மகனே, காந்தாரியின் ஜாதக பலன்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடனே பலியாவான் என